உங்கள் மைதிலி. வெல்கம் டு மகிழ் விருந்து. நாம இன்னைக்கு கருணக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு வந்து நீங்க சாம்பார் பொரியல் வச்சு சாப்பிடுவீங்க. அது வந்து ஒரு நாள் மட்டும் தான் சாப்பிட முடியும். இதே நீங்க சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா 5 நாள் வரலும் கெடாம இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு இன்னைக்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கார்ன்ஃபிளவர் மாவு 3 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த கருணக்கிழங்கு நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து தண்ணியில உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம். நான் அலசி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல நம்ம வந்து நான் சொன்ன மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், கார்ன்ஃபிளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு காரம் பத்தல அப்படின்னா நீங்க மிளகாத்தூள் சேர்த்து போட்டுக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. நீங்க தண்ணியில உப்பு போட்டு அலசுறீங்கல்ல, அப்போ வந்து ஈரமா இருந்தது அப்படின்னா ஒரு காஞ்ச துணியில கூட நீங்க அப்படியே ஈரம் உணர்த்துறதுக்காக போட்டுக்கலாம். இப்போ பாருங்க கொஞ்சம் ஈரமா இருக்க மாதிரி இருக்கு. அதனால நான் இப்போ கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது அப்படியே ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா தண்ணி விட்டுரும். அதனால உடனே நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நம்ம இப்போ ஆயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷத்துல கிழங்கு வெந்துருங்க. ஆனா நீங்க கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வரல விட்டுருங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். நீங்க இதுலயே கேசரி பவுடர் கலருக்காக வேணா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அவ்வளவுதான். நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிற இதையும் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே கறிவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். கருணக்கிழங்கோட கறிவேப்பிலையும் போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலே கலர் வந்ததுன்னு எடுத்துடாதீங்க. உள்ள வேகாது, அப்படியே இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம கருணக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கடையில் வாங்கினா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.